ராகுல் காந்தி குறிப்பிட்ட 5 மெத்தடுமே கிடையாது. அது புதுசா 6வது ஒரு மெத்தட். அதாவது புது வித்தை. ஒரு டைம் ஸ்லாட்டுக்குள்ள இப்ப 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள அப்படின்ற மாதிரி, இல்ல 10 மணில இருந்து 11 இந்த மாதிரி 1 மணி நேரம் இடைவெளியில ஒரு கான்ஸ்டிடியூன்சில லட்சக்கணக்கான வாக்குகள் பதிவாகுது. அதாவது நீங்க வந்து சொல்லலாம் டிராபிக், அதாவது வந்து ஒரு ஒரு விண்டோல தான் மக்கள் அதிகமா வாக்கு செலுத்துவாங்கன்ற நடைமுறை இருக்கு, தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா மத்த விண்டோலாம் 5000 10,000 வாக்கு செலுத்துறாங்க. இந்த விண்டோல வந்து ஒரு 30,000 வாக்கு 35,000 வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா ஓகே. மத்த விண்டோல 5000 10,000 வாக்கு செலுத்துற அதே கான்ஸ்டிடியூன்சில ஒரு விண்டோல 1.5 லட்சம் வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் காரணங்கள்லாம் விட்டுருங்க, அந்த பொட்டியை கொண்டாந்து உங்க கையிலே கொடுத்து எல்லாரும் உட்காந்து வேகமா இருப்பதுவே வேகமா நீங்க தட்டினா கூட அவ்வளவு வாக்குகள் பதிவாகாது. அதாவது மனிதனால சாத்தியம், அது பிசிக்கலி இம்பாசிபிள். மாதவ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு துலிப் சாஃப்ட்வேரோட சிஇஓ, அவர் வந்து ஒபாமாக்கு ஐடி கன்சல்டன்டா இருந்தார். அவரு சொல்றாரு இவிஎம் மெஷின் மேனிபுலேட் செய்ய முடியும், ஹேக் செய்ய முடியாது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிவைஸை நீங்க வந்து ஃபீட் பண்ணுவீங்க டேட்டா, எந்தெந்த கேண்டிடேட் அவங்க 1 2 3 நம்பர், அவங்க சிம்பிள், அதுக்கான பட்டன் ஃபீட் பண்ணுவீங்க. அதுல ஒரு வரி அந்த மிஷினுக்கு புரியும் வண்ணம் ஒரு கமாண்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி 5 வாக்குகளுக்கு ஒரு வாக்கு பாஜக போடுன்னு கமாண்ட் கொடுத்துடலாம்.